சோழமுத்தான் போச்சா அப்படின்னு நான் கலாய்க்கல. என்டிஏ பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்த அதிமுக தொண்டர்கள் தான் எடப்பாடி அண்ணனை கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. பொதுக்குழு கூட்டத்துல வாசல்ல எடப்பாடி அண்ணன் போட்டோவே போடலையாம். இதெல்லாம் ஒரு விஷயமா அண்ணனுக்கு? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அண்ணனையே கட்சியை விட்டு எப்படியும் தூக்கிடுவாங்க. சரி, நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம். பொதுக்குழுவுல நேத்து மோடி ஐயா பேசின பொய்கள் தான் இன்னைக்கு வைரல். கேஸ் தட்டுப்பாடு இருக்குன்ற வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம், அது முற்றிலும் பொய் அப்படின்னு பொய் சொல்லிருக்காரு மோடிஜி. ஜி கிட்ட ஒரே ஒரு கேள்வி, அது எப்படிங்கய்யா கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரியே பேசுறிய? தப்பான வர்த்தக ஒப்பந்தத்தை செஞ்சு அமெரிக்காவுக்கு அடிமையாகி எவங்கிட்டயோ ஊழ கும்பிடு போட்டு ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்தி பரபரப்பான சூழலை உருவாக்கி இப்படி ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகளை பார்த்துட்டு இப்ப என்னடானா தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற லெவலுக்கு பேசியிருக்கீங்களே. அப்புறம் தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பா வாழ்றத என்டிஏ ஆட்சி உறுதி செய்யும்னு சொன்னீங்களே, ஏஞ்சி உங்களுக்கே சிரிப்பு வரலையா? பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல உங்க அமைச்சர்களே பாலியல் கேஸ்ல கொடி கட்டி பறக்குறாங்க. அத முதல்ல சரி செய்யுங்க ஜி. அப்புறம் என்ன, அரிய கனிம வளங்களை எடுக்கும் திட்டத்தை பத்தி பேசுனீங்களே, அது எடுக்கும் திட்டமா இல்ல உங்க சுரண்டல் திட்டமா? மொத்த நாட்டோட வளத்தையும் திருடி அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுக்க பிளானிங்கா ஜி? முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு ஜி முக்காடு? உங்க மொக்க பிளான்ஸ் எல்லாமே தமிழ் மக்களுக்கு தெரியும். சரி பாவம், எதையாவது வந்து பேசிட்டு போட்டும் வயசானவர்னு அமைதியா இருந்தா இதான் சாக்குன்னு அளந்து விடுறீங்களே நல்லா. ஆக்சுவலி மோடி சாப், we know you are compromised.